வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி நீ என்னை தொட்டிருக்கிறாயல்லவா? இனி உன் வாழ்வில் ஏற்றம் மட்டுமே நிகழும். இது உன் அன்னை வராகியின் வாக்கு. அம்மா, ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே. இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள். இதுதான் விதி. இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று. எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது, வம்பு வழக்கு என்று அலைவது, நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது. இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக, கடனாக, சிறிய விபத்தாக, ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார். விதியின் பிடி உன்னை இருக்காமல் உன் அன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன். அவசியமென்றால் விதியையே மாற்றுவேன். அது என் பக்தனின் நிலை, பக்தி, அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும். வாழ்க்கையில் நீ போகும் பாதை, அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகளின் நோக்கம், அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதன் வழியில் நீ நடக்கின்றாய். இவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகிறதோ அன்றே உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும். அதை நீ புரிந்து கொள். அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான். ஆனால் அதை நீ புரிய வேண்டும், உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளிலும் சூழ்ந்து எது நிலையுள்ளது, நிலை இல்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது. யுத்த களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுதபாணியாக நிற்கின்றாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது. அதே போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் என் குழந்தையே. நான் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படாதே. என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. உன்னை உன் அன்னையான நான் நல்வழிப்படுத்துவேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ. உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை, என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக, அப்பாவாக என்றும் என் கருவறையில் அரவணைப்பேன். நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கே இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை. அந்த தடையை தகர்த்தெறி. அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம். உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி. மழைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டம் வருகிறது. உன் யூகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்கத்தான் என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் குழந்தையே. பயப்படாதே, கலங்காதே. உன்னில் உன் அன்னையான நான் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் குழந்தையே. உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு. உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் இது மட்டும்தான். கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல. உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது.
அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே, இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்று கூறுகிறேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே. வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு. இன்று இல்லை என்றாலும் நாளை நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய். உறக்கச் சொல், இந்த உலகமே உனக்குத்தான் என் தங்கமே. கஷ்டங்கள் என்பவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுமே தவிர அவை அனைவருக்கும் வரக்கூடியவை. அவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்லும் போதுதான் நீ பக்குவமடைகின்றாய். ஆனால் நினைத்தது நிறைவேறாமல் போனதால் உன் மனதில் கவலை, பயம் கொள்கிறது. இதுவே உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பெரும் தடையாக மாறும். அதனால் சிந்தித்து செயல்படு. மற்றவர்கள் நினைப்பதை பற்றி நீ சிந்தித்து கொண்டு இருந்தால் அவர்கள் எண்ணுவது போலும் உன்னால் வாழ முடியாது. நீ விரும்பும் வாழ்க்கையையும் உன்னால் வாழ முடியாது. வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வழியில் சென்று கொண்டே இரு. நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம், ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். காத்திரு குழந்தையே. அனைத்தும் வெற்றியாய் அமைய உன் வராகித்தாய் நான் உனக்கு துணை இருப்பேன். ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய் அல்லவா? நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். உன் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் வராகித்தாயான நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. கவலைகளை நினைத்து கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. இப்போது நீ கடைப்பிடிக்கும் பொறுமையால் பல பிரச்சனைகள் தானாகவே சரியாகி வருகின்றன. உடனே எல்லாம் சரியாகிவிட்டதே என்று பழையபடி ஏதாவது பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வராதே. பொறுமையை இன்னும் கொஞ்ச நாள் கடைப்பிடி. யாரிடம் எந்த எல்லையில் பழக வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன் கவனத்தை உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமையில் செலுத்து. நீ நல்ல திறமைசாலிதான், ஆனால் அதை வெளிக்கொண்டு வர நீ ஏனோ முயற்சி செய்வது இல்லை. உன் திறமை வெளிப்படும் காலம் வந்து விட்டது. உன் திறமையை வெளிப்படுத்தி புகழும் செல்வாக்கும் நீ பெறப்போகிறாய். ஆனால் அப்போதும் நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.